கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக கட்சி வந்து நேற்று திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமா. இதை எப்படி பாக்குறீங்க? கேப்டன் வாழ்நாள் முழுவதுமே திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சாரு. ஆமா. இன்னைக்கு அவர் இல்லாத பிறகு திமுக கூட்டணி வச்சது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோம். இது சரியா? சரி. எதனால சரி? அவர் ஆட்சி நல்லா ஆளுவாரு. எவரு? திமுக இவரு கேப்டன். கேப்டன் இப்ப இல்ல சார். ஒய்ஃபு லதா சார். இப்போ கேப்டன் வந்து திமுக பேசாத பேச்சே இல்ல. ஆமா. கேப்டன் ஆண்மகன் இல்லைன்னு முதல் கொண்டு பேசியிருக்காங்க. ஆமா. வடிவேலு எவ்வளவு உங்க கேப்டனை வந்து அசிங்கப்படுத்திருக்காரு. ஆமா. குடிகாரன் சொல்லியிருக்காரு. ஜன்னல் உடைச்சு வீட்டு ஜன்னல் உடைச்சிருக்கிறார். ஆனா அந்த கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது எப்படி சரின்னு சொல்றீங்க நீங்க? அரசு நல்லா ஆழ்வாருன்றதான் சொல்றோம். அப்ப வெட்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம போய் கூட்டணி வச்சுக்கலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக. ஆமா, நம்ம ஜெயிக்கணும். திமுகவில் போய் செய்ய மக்கள் 20 வருஷமா திமுக எதிர்த்து போராடின மக்களுடைய நிலைமை என்ன பண்றது? திமுக நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் திமுகவில் போய் சேர்ந்துட்டோம். ஏன் அண்ணா திமுக போக வேண்டியதுனா ஏன் போல? அவங்க வேணான்ட்டாங்க. இவங்க பணம் கேட்டாங்கன்னு சொல்றாங்களே. யாரு? தேமுதிக. திமுக பணம் காட்டினான்னு சொன்னா ஏற்கனவே அதில் தானே இருந்தார் அவர். இவங்க டிமாண்ட் பண்றாங்கல்ல ஒரு கட்சியை வச்சு, இந்த இவ்வளவு பணம் கொடுங்க அவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல மாறி மாறி. அதை எப்படி? அதுக்கு என்ன பண்றது? அரசியல்னா அப்படிதான் இருக்கும். ஆமா.